ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வெவ்வேறான தாட்ஸ் இருக்கும். வேற மாதிரியான உணர்ச்சிகள், செயல்பாடுகள் சொல்லி எல்லாமே வேறுபடும். அப்படி எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய அக்செப்டன்ஸ் இருக்கக்கூடிய மைண்ட் உள்ளனால தான் இந்த உலகத்துல ரொம்ப பீஸ்ஃபுல்லா வாழ முடியும். அப்படிப்பட்ட சாதாரண மனுஷங்களான நமக்கே எப்படி இருக்கும்போது ஜெயிலுக்குள்ள 4 செவத்துக்குள்ள கம்மிங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஜெயில் கைதிகளோட மனநிலைமை எப்படி இருக்கும்? சின்ன வயசுலயே ஜெயிலுக்கு போய் 20 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ளேயே இருந்த அவங்களோட மனநிலைமை அவங்க விடுதலையாகி வரும்போது இந்த சொசைட்டியை பார்க்கும்போது ஏற்பட்டிருக்கிற இந்த காலநிலை மாற்றத்தை அவங்க எப்படி ஏத்துப்பாங்க? இப்படி இருக்கக்கூடிய சமூகத்துல அவங்களால வாழ முடியுமா? அது மட்டும் இல்லாம எந்த தப்புமே செய்யாத நிரபராதிங்க கூட ஜெயிலுக்கு போறாங்க. அப்படி நம்ம படத்தோட ஹீரோ எந்த ஒரு தப்புமே செய்யாம ஜெயிலுக்குள்ள போய் மாட்டிக்கிறாரு. அவர் எத்தனை வருஷமா அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்தாரு? அங்க இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கறத பத்தியும் ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய மத்த கைதிகளோட மனநிலைமை எப்படி இருக்குதுன்றதையும் நமக்கு ரொம்ப டீடைல்டா சின்ன சின்ன ட்விஸ்ட் எல்லாம் வச்சு நமக்கு சொன்ன கதை தான் தி ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன். அப்புறம் வெல்கம் பேக். இது உங்க சேனல் மரபணு தமிழன். நான் உங்கள் குமார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க ஃபுல் கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவரோட பேரு ஆண்டி. பார்க்கறதுக்கு ரொம்ப சோகமா பரிதாபமான நிலையில இருக்காரு. குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதோட கையில ஒரு கன்னுமே இருக்கு. ஒரு வீட்டுக்கு கீழே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா குற்றவாளி கொண்டுல கோர்ட்ல நின்றுகிட்டு இருக்காரு. என்ன தப்பு பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியை தானே தன்னோட கையால கொண்டு இருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வக்கீல் இவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அவரு தன்னோட மனைவியை தன்னை விட்டு போறதாவும் அவர் கூட இருக்க பிடிக்கல இன்னொருத்தரோட வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தான் சொல்றாரு. இதை கேட்ட நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நேரா போயிட்டு பார்ல தண்ணி அடிச்சேன். ரொம்ப சோகமா இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இருந்த வீட்டுக்கு வெளியில போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்கள நான் மிரட்டணும்னு சொல்லி தான் நினைச்சேன். அவங்கள நான் கொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. ரொம்ப நேரமா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவரு கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட வண்டி எடுத்துட்டு அவனோட வீட்டுக்கு வந்துட்டு தான் சொல்றாரு. வர்ற வழியிலேயே தான் கையில வச்சிருந்த கண்ணை ஒரு ரிவர்ல தூக்கி போட்டதாகவும் சொல்றாரு. ஆனா இவர் சொன்ன மாதிரி போலீஸ் 3 நாளா அந்த ரிவர்ல அந்த துப்பாக்கியை தேடி இருக்காங்க. ஆனா கிடைக்கவே இல்லை. இவர் சொன்ன சாட்சிகளும் பத்தல. இவருக்கு எதிராக எல்லா ஆதாரங்களும் பக்காவா இருக்கு. கொலை நடந்த இடத்துல தன்னோட கால் அச்சு இருக்கு. அதோட அவர் கொண்டு வந்த புல்லட்ஸும் இருக்கு. எல்லா இடங்களும் அவரோட கைரேகைகள் இருக்கு. தரையில அவர் வந்துட்டு போனதுக்கான அவரோட காரோட டயர் தடமும் இருக்கு. இது எல்லாத்தையும் கேட்ட ஜட்ஜி படிச்ச நீங்க இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்க கூடாது, அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம எந்த சூழ்நிலையும் பரோல் வழங்கப்படாது அப்படின்னு இப்படியே கட் பண்ணா ஜெயில் கதவுகள் திறக்குது. பரோல் கொடுக்கறதுக்காக 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம ஹீரோக்காக இல்ல, இன்னொரு ஒரு முக்கியமான கேரக்டருக்காக. இவரோட பேர் ரெட். சரியா 20 வருஷமா அவர் இந்த ஜெயிலுக்குள்ள இருக்காரு. பரோல் கொடுக்க வந்த அவங்க 20 வருஷமா இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க, திருந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உண்மையா திருந்திட்டேன், நல்ல பாடம் கத்துக்கிட்டேன். சரியா சொல்லணும்னா நான் ஒரு மனுஷன் ஆயிட்டேன். இனிமே எந்த காலத்திலயும் என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரிதாபமா சொன்னா கூட அவருக்கு பரோல் கொடுக்காம ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ரெட்டுக்கு இது ஒன்றும் புதுசு இல்ல. பல வருஷங்களா இப்படிதான் அவரோட பரோலை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரெட்டு வந்து எங்க பெரியாளி, இவங்களுக்கு தேவையான தண்ணி தம்மு போதை பொருள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சப்ளை பண்றவரு. அது மட்டும் இல்லாம வெளியில இருந்து எந்த பொருள் கேட்டாலையும் அவர் வாங்கி கொடுப்பாரு. ஆனா அதுக்கான கூலியுமே வாங்கிப்பாரு. ஆனா ரெட்டு மாதிரி எல்லா ஜெயிலையும் ஒருத்தர் இருப்பான். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பைத்தியமாய் தான் தெரிவானுங்க. அப்போ ஒரு சங்கு சத்தம் கேக்குது. புதுசா வர கைதிகள் எல்லாத்தையும் உள்ள கூப்பிட்டு வர போறாங்க. ரெட்டு வந்து அப்படியே பேக்ரவுண்ட்ல பேசுறாரு. இந்த படம் ஃபுல்லாவே அவர் பேக்ரவுண்ட்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருப்பாரு. நான் ஜெயிலுக்கு வந்து 20 வருஷம் கழிச்சு தான் ஆண்டியை சந்திச்சேன். சரியா சொல்லணும்னா 1947 அவன் ஒரு கொலை குற்றம் செஞ்சுட்டு இந்த ஜெயிலுக்குள்ள வந்தான். ஆனா ஆண்டி பாவம் பண்ணாத தப்புக்காக இந்த ஜெயிலுக்குள்ள வரான். ஒரு பெரிய நேஷனலைஸ்டு பேங்க்ல வைஸ் பிரசிடென்டா இருந்தவன். சின்ன வயசுலேயே சிறந்த வைஸ் பிரசிடென்ட் சொல்லி பேர் எடுத்தவன். போலீஸ் இந்த புது கைதிகள் எல்லாத்தையும் உள்ள கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே இருக்க பழைய கைதிகள் அவங்க மேல பெட்டு கட்டுறாங்க. அதுவும் காசு இல்ல, சிகரெட்டை பெட்டு கட்டுறாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு யார் ஃபர்ஸ்ட் அழுவாங்க அப்படின்றது தான். எல்லாரும் ஆளுக்கு ஒருத்தர் மேல பெட் கட்டுறாங்க. இதுல ஹேவுட்ங்கிறவன் குண்டா இருக்கிறவன் ஒருத்தர் மேல பெட் கட்டுறான். அத்தனை பேர் இருந்தாலும் நம்ம ரெட்டோட கண்ணு ஆண்டி மேலதான் இருக்கு. நம்ம ரெட் இது வரைக்கும் பந்தயத்துல தோத்ததே இல்ல. அதனால ஆண்டி மேல பந்தயம் கட்டுறாரு. அதுவும் அவ்வளவு நம்பிக்கையா 10 சிகரெட்டை பந்தயம் கட்டுறாரு. இவங்க எல்லாரையும் ஜெயிலுக்குள்ள கூப்பிட்டு வந்துட்டு இங்க இருக்கிற விதிமுறைகளை சொல்லிட்டு இருக்காங்க. இவர் தான் ஹார்ட்லி, இந்த இடத்தோட கேப்டன். அப்புறம் என் பேரு நார்தன், நான் தான் இந்த ஜெயிலோட வார்டன். இங்க மொத்தம் 2 விதிகள் இருக்கு. முதல் விதி, இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணவே கூடாது. அப்புறம் 2வது விதி, நாங்க போடக்கூடிய எந்த விதிகளையும் மீறாம இருக்கணும். அதெல்லாம் இருக்கட்டு, ஏன் எங்களுக்கு சோறு எப்ப போடுவீங்கன்னு சொல்லி கேட்கறான். அவனை பக்லே குத்தி கீழே போடுறாரு கேப்டன். நான் 2 விஷயத்த நம்புறவன். ஒன்னு பைபிள், இன்னொன்னு ஒழுக்கம். நீங்க எல்லாரும் ஒழுக்கத்தோட இருக்கணும். அதோட பைபிளை படிக்கிறவங்கள நான் எப்பவும் கைவிட மாட்டேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் தனித்தனியா ஒரு கூண்டுல நிறுத்தி தண்ணி அடிச்சு அவங்க எல்லாரும் குளிப்பாட்டி பவுடர்ன்ற பேர்ல சுண்ணாம்பு அவங்க மேல அடிச்சு பைபிளையும் அவங்களோட ட்ரெஸ்ஸையும் கையில கொடுத்து உள்ள அனுப்பி விடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு புதுசா வந்தவங்க யாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியாது. அவங்க அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட கம்பிகளுக்கு பின்னாடி அவங்களை தள்ளதுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கை என்னன்றதே அவங்களுக்கு புரியும். மொத்த வாழ்க்கையை கண்ணிமிக்கிற நேரத்துல பறி போயிடும். எல்லாருக்கும் யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்கும், ஆனா யோசிச்சதை செயல்படுத்த முடியாது. புதுசா வர்றவங்களுக்கு முதல் நாள் ராத்திரி பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் நைட்டு ஃபுல்லா அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க கட்டின பந்தயம் முதல்ல யார் அழப்போறாங்கன்றது தான். அன்னைக்கு நைட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் புதுசா வந்த கைதிகளை எல்லாரும் பயமுறுத்துறாங்க. அதுல ரொம்பவே பயந்து போயிட்டான் அந்த குண்டா இருக்கிறவன். என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, என்ன வீட்டுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அதை பார்த்து எல்லாரும் கை தட்டி என்ஜாய் பண்ணிட்டு கத்திட்டு இருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு கேப்டன் நேரா வந்துடுறாரு. ஒரு நாள் உங்க எல்லாரையும் உரிச்சு தொங்க விட போற மாதிரி, எதுக்குடா கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சார், நான் இங்க வந்திருக்க வேண்டிய ஆளே இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அப்படியா, வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிடறாங்க. அடிச்சுட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டு ஜெயில் ஹாஸ்பிட்டல் போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ரெட்டுகோ பயங்கரமான ஒரு ஏமாற்றம். அவர்
அவர் பெட் கட்டினது ஆண்டி மேல. ஆனா ஆண்டி கிட்ட இருந்து ஒரு சின்ன சினுங்கள் கூட வரல. அவன் வந்த முத நாளே அவர்கிட்ட இருந்த 2 பாக்கெட் சிகரெட் நட்டமா போச்சு. ஒரு நாள் காலையில அவனுக்கு எந்த பதட்டமும் இல்லாம தெளிவா ரொம்ப பழக்கமான ஆள் மாதிரி வெளியில வந்து நிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாரும் குளிச்சுட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போயிடறாங்க. அப்போ ஆண்டி சாப்பிட்டு இருக்க சாப்பாட்டுல ஒரு பெரிய புழு ஒண்ணு இருக்கு. அது எடுத்து பாக்குறான். பக்கத்துல இருந்த ஒரு வயசானவர் அந்த புழுவை நீ சாப்பிடவா போற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. எனக்கு என்ன பைத்தியமா புழுவை சாப்பிடறதுக்கு, அப்ப அந்த புழுவை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அந்த புழுவை வாங்கிக்கிறாரு. இவரோட பேரு புரூக்ஸ். அதை வாங்கி சாப்பிடுவார்னு பார்த்தா அதை கொண்டு போயிட்டு அவரோட பாக்கெட்ல ஒரு சின்ன காக்கா குஞ்சு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஃபீட் பண்றாரு. இது கூட்ல இருந்து கீழே விழுந்துருச்சு, இது பறந்து பெருசா வர வரைக்கும் நான் இதை பாத்துக்கணும். உடனே ஹேவுட் அங்க வந்துட்டு அவன் தான் பந்தயத்துல ஜெயிச்சிட்டான்ல, அதனால அவங்க கிட்ட இருக்கிற சிகரெட் எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். ரெட், நீங்க தோப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, இது வரைக்கும் நீங்க தோத்ததே இல்ல, ஆனா நான் ஜெயிச்சதுக்கு நான் பந்தயம் கட்டணும் தான் காரணம். இந்த குளிக்கிற இடத்துல ஆண்டி கிட்ட ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து இந்த ஹோமோசெக்சுவலான ஆள் போலாவான். இது வரைக்கும் நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா, இனிமே நீ என்னத்தான் லவ் பண்ணும் அப்படிங்கிறான். ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு லாண்ட்ரி இருக்கு, அங்க போய் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்புறம் ரெட் சொல்றாரு, ஆரம்பத்துல நம்ம ஆண்டி யாருக்கிட்டையும் பேசாம தான் இருந்தான், ஆனா அவனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது மட்டும் எனக்கு தெரியும். இவ்வளவு பெரிய ஜெயிலுக்குள்ள யாருக்கிட்டையும் பேசாம அவனால எப்படி இருக்க முடியும்? அட்லீஸ்ட் மிஞ்சி போன 2 மாசத்துல யாரையா ஒரு ஆள் கிட்டயாவது ஒரு வார்த்தையாவது பேசிட மாட்டானான்னு நினைச்சேன். கடைசியா அந்த ஆள் நானாவே இருப்பேன்னு சொல்லி எதிர்பார்க்கல. நம்ம ஆண்டி ரெட்டு கிட்ட வந்து பேசுறான். என் பேரு ஆண்டி. தெரியும், பொண்டாட்டியை கொண்டுட்டு உள்ள வந்தவன் தானே, சரி எதுக்காக அந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல நான் எந்த தப்புமே பண்ணல. அப்படியா? இங்க எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஹேவர்ட், நீ நல்லவன் தானே? ஆமாம்பா நான் நல்லவன் தான், ஜட்ஜ் தான் என்ன கெட்ட வந்துட்டாரு. பாத்தியா, இந்த ஜெயில இருக்கிற எல்லாரும் நல்லவன் தான் சொல்லுவான். சரி இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்க தான் எல்லாத்தையும் வாங்கி தரீங்களா? ஏதோ என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு பாறைகளை உடைக்கிற ஒரு சுத்தி ஒண்ணு வேணும்னு சொல்லி கேட்கறான். என்னது சுத்தி வேணுமா? எதுக்காக? அது எதுக்கு உங்களுக்கு? இல்ல நீ டூத் பிரஷோ இல்ல வேற ஏதாவது கேட்டிருந்தா ஏன்னு கேட்டிருக்க மாட்டேன். நீ பாறை உடைக்கிற சுத்தியை இல்ல கேட்கிற, வாங்கி கொடுத்து எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து போச்சுன்னா? இல்ல அது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் ஒன்று கொடுக்குறான். இது ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச், ஆனா இதை நான் விலையா கொடுக்கல, அன்பளிப்பா கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா எனக்கு அந்த பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இங்க யாராவது மண்டையை உடைக்க போறியா? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, இங்க எனக்கு யாருமே எதிரி இல்ல, ஆனா உன்னை வம்பிழுக்கிறதுக்கு அந்த ஓரணை சேர்க்க பயலுங்க வந்துருப்பானுங்களே, நான் அந்த மாதிரி ஆளு இல்லைன்னு சொல்லி அவனுங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுவானுங்க பாரு. இந்த ஜெயிலுக்குள்ளேயே அவன் ஒரு ரவுடி மாதிரி இருக்கான். வார்டன் தெரிஞ்சே அவனை எங்க விட்டு வச்சிருக்காரு. நீ பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. உங்களோட அட்வைஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம தலைவர் அட்வைஸ் மட்டும் தான் ஃப்ரீயா பண்ணுவாரு, மத்த எல்லா வேலையும் காசு வாங்கிட்டு தான் பண்ணுவாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ தேவையில்லாம வேஸ்டா செலவு பண்ற. ஏன்னு பார்த்தா செல்லுக்கு செல்லு அடிக்கடி செக்கிங் வருவானுங்க. சப்போஸ் தெரிஞ்சிருச்சுன்னா இதை எடுத்துட்டு போயிடுவானுங்க. அப்படி நீ மாட்டினாலும் என்ன மாட்டி விடக்கூடாது. அப்படி மாட்டி விட்டனா அதுக்கப்புறம் எந்த ஆத்திர அவசரத்துக்கும் உனக்கு எந்த பொருளும் கிடைக்காது. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டி சொல்லிடுறான். அப்புறம் ரெட் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு, அவங்ககிட்ட வித்தியாசமா ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறேன். அவனோட தாட்ஸே வேற மாதிரி இருந்தது. அவனோட பேச்சு நடை எதுவுமே மத்தவங்க மாதிரி இல்ல. பிரச்சனையே இல்லாத மனுஷன் பார்க்ல நடந்து போயிட்டு இருக்க மாதிரி அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். நான் தான் வித்தியாசமானவன் நினைச்சா அவன் என்னை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கான். அதனால என்னமோ ரெட்டுக்கு ஆண்டியை ரொம்ப பிடிச்சி போயிடுது. நம்ம ஆண்டி கேட்ட மாதிரியே வெளியில இருந்து அந்த பொருள் வந்து யாரார் கையிலயோ மாறி கடைசியா நம்ம ரெட்டு கிட்ட வந்து சேருது. அந்த பிளாங்கெட்டுக்குள்ள வச்சிருந்தா அந்த பேக்கேஜ் ஓபன் பண்ணி பாக்குறான். அதுக்குள்ள ஒரு ரொம்ப குட்டியான ஒரு சுத்தி ஒண்ணு இருக்கு. அப்பதான் ஆண்டி சொன்னது நம்ம ரெட்டுக்கு புரிய வருது. இதை வச்சு தோண்டி தப்பிக்கிறதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 600 வருஷமாவது ஆகும். அப்ப நம்ம பெரியவர் புரூக்ஸ் என்ன பண்றாரு, அவரோட புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு செல்லுக்கா போய் புக் வேணுமா புத்தகம் வேணுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டே வராரு. ஆனா அவங்க எல்லாம் வேணாம் அதெல்லாம் வேணாம் போ பெருசு அப்படின்றானுங்க. அப்ப நம்ம ரெட்டோட செல்லுகிட்ட வந்ததும் அந்த சுத்தியில அந்த புக்ஸும் கூட வச்சுட்டு இதை ஆண்டி கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பாக்கெட் சிகரெட்டை கொடுத்துறாரு. நம்ம பெரியவரும் ஆண்டியோட செல்லுகிட்ட போனதும் ஒரு பைபிளையும் அந்த சுத்தியும் கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நாட்கள் போய்கிட்டே இருக்கு. இந்த ஒருநே சேர்க்கை பாய்ஸ் வேற ஆண்டியை தொலை பண்ணிட்டே இருக்கானுங்க. ஆரம்பத்துல நம்ம ஆண்டியால அவங்களை எடுத்து சண்டை போடவே முடியல, அவ்வளவு பலசாலியா இருக்காங்க. அதனால பயங்கரமா அவங்கள்ட்ட அடி வாங்குறான். அவ்வளவு சுலபமா இந்த ஜெயில வாழ முடியாது, ஆனா வாழறத தவிர வேற வழியும் கிடையாது. நாட்கள் போக போக சிறை வாழ்க்கையை பழகிடும். அதுவே அதுக்கப்புறம் பழக்கமாயிடும். ஆண்டிக்கும் அந்த சிறை வாழ்க்கை பழக ஆரம்பிச்சது. என்ன பண்றதுன்னு தெரியாத ஆண்டி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சான். அதே சமயம் நிறைய அடியும் வாங்கினான். முதல் 2 வருஷம் இப்படித்தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் சகிச்சுட்டு பழகிட்டோம்னா இந்த இடம் தான் அந்த உலகத்திலே சிறந்த இடமா இருக்கும். 1949 சிறை அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. ஜெயிலுக்கு சொந்தமான ஒரு ஃபேக்டரியை சுத்தம் பண்ண போறாங்க. அதுக்கு வாலண்டியர்ஸ் தேவை. அது உங்கள தான் தேர்ந்தெடுக்க போறோம், விருப்பம் இருக்கிறவங்க பேர் எழுதி போடலாம் அப்படின்னு சொல்றாரு வார்டன். அப்பதான் ரெட்டுக்கு மனசுல தோணுது, வெளியில போய் செய்யற வேலை, இந்த வேலைக்கு எல்லாரும் அள்ளி கொடுப்பானுங்க பணத்தை. கிட்டத்தட்ட 100 பேர் அந்த வேலைக்காக எழுதி போட்டாங்க. ஆனா எங்க ரெட்டுக்கு நிறைய பவர் இருக்கு, அவங்களும் அவங்களோட ஆட்களும் மட்டும்தான் செலக்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரி அவர் சொல்லி வச்சிருந்திருக்காரு போல. அதுல ஆண்டியோட பேருமே இருக்கு. ஏன்னா ரெட்டு நினைச்சா அந்த 4 செவத்துக்குள்ள என்ன வேணா பண்ண முடியும். அப்படிதான் அந்த வேலையை வாங்கி அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த கேப்டனும் மத்த போலீஸுங்களும் நின்று பேசிட்டு இருக்காங்க. என்ன கேப்டன், நேத்து உங்களை பார்க்கவே முடியல, எங்க போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது ஒண்ணும் இல்ல, ஊர்ல எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு, அவர் திடீர்னு இறந்து போயிட்டாரு. அந்த மனுஷன் சாவறதுக்கு முன்னாடி அவங்களோட பசங்க பேர்ல எல்லாம் சுத்தி எழுதி வச்சிட்டாரு. அதுல கொஞ்ச நஞ்சம் மட்டும் வக்கீல கூப்பிட்டு சொந்தக்காரங்களோட பேர்ல எழுதிட்டாரு. அதோட $35,000 எனக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. அப்படியே ரொம்ப நல்ல விஷயமாச்சு சார். அட நீ வேற, நான் இன்கம் டாக்ஸ்ல மாட்டணும்னு சொல்லி தான் அந்த ஆளு இப்படி பணமாவே கொடுத்துருக்கான் எனக்கு. இது எல்லாத்தையும் ஆண்டி பாத்துக்கிட்டே இருக்கான். அதுல ஒரு போலீஸ் என்ன சொல்றாரு, சார் நீங்க வேணா கார் வாங்கிடுங்களேன், அதை வச்சு கணக்கு காட்டிடுங்க கவர்மெண்ட்டுக்கு. கார் வாங்கினா மட்டும் விட்டுருவானுங்களா? அதுக்கு டாக்ஸ் இதுக்கு டாக்ஸா போட்டு தள்ளிடுவானுங்க. ஏற்கனவே படத்துக்கு எப்படி டாக்ஸ் கட்டுறதுன்னு தெரியாம
முடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல இது வேறையா, இதுல இந்த மாமங்கார வேற சொத்து எழுதி வச்சிட்டான், எல்லாம் நக்கின்னு தான் போகுது. இதை பாத்துக்கிட்டு இருந்த ஆண்டி பொறுமையா நடந்து அந்த போலீஸ்காரங்க கிட்ட போறான். கேப்டன் போயிட்டு, கேப்டன் நீங்க உங்களோட ஒய்ஃபை நம்புறீங்களா, அவங்க உங்களை ஏமாத்த மாட்டாங்க நம்புறீங்கல்ல, யார் பொண்டாட்டி பத்திர தப்பா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் செம்ம கோவமாயி ஆண்டியை பிடிச்சி அந்த பில்டிங்ல இருந்து கீழே தள்ளிவிடலான்னு பாக்குறாரு. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க, அந்த பணம் உங்ககிட்ட இருக்கணும்னா உங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்து வைங்க, ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கிற 1/3 அமௌண்ட் ஒய்ஃப் கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சட்டமே இருக்கு. என்ன சொல்ற, அப்பனா டாக்ஸ் கிடையாதா? ஆமா சார் உண்மைதான், எந்த டாக்ஸும் கிடையாது. அதோட நீங்க இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும்னா வக்கீல் கிட்ட போகணும், அவங்க நிறைய காசு பிடிக்கிடுவாங்க, அதனால அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நானே உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், அதுக்கு பதிலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பியர் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். எங்களை சந்தோஷப்படுத்திட்டு நீங்களும் சந்தோஷமா இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே நம்ம கேப்டன் ஆண்டியை விட்டுறாரு. வேலை முடிகிற கடைசி நாள் ஜெயில் கேப்டன் ஆண்டி சொன்னதை ஒத்துக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் பியர் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல ரெட் பேசுறாரு. காலையில 10 மணிக்கு மாடியில உட்காந்துக்கிட்டு ஜில்லுன்னு பியர் குடிச்ச அந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ஷாஷாங் சிறைச்சாலையில இது வரைக்கும் அந்த மாதிரி ஒண்ணு நடந்ததே இல்லை. அதிகாரம் பண்ணக்கூடிய அதிகாரிகளே எங்க கூட சகஜமா உட்காந்து குடிச்சாங்க. என்னமோ சுதந்திரமா ரிலீஸ் ஆகி வாழ்க்கையை சந்தோஷமா என்ஜாய் பண்ற மாதிரியே இருந்து அத்தனை நாள் பட்ட கஷ்டம் குடும்பம் எதுவுமே எங்களோட கண்ணுக்கு அப்ப தோணல, உலகமே எங்களுக்கு தான் தோணுச்சு. ஆனா ஆண்டி அதே மொட்டை மாடியில சவத்துல ஒரு ஓரமா சாஞ்சிக்கிட்டு ஒரு சின்ன சிரிப்போட உட்காந்துக்கிட்டு இருந்தான். எங்களோட சந்தோஷத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தான். ஹேவேட் ஒரு பாட்டில் பீர் எடுத்துட்டு போய் அவன் கையில கொடுத்தும் கூட அவன் குடிக்கிறத விட்டுட்டான்னு சொல்லி சொன்னான். போலீஸ்காரங்களை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்காக மட்டுமே அவன் அதை பண்ணல, சில நண்பர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் அவன் அப்படி பண்ணான். என்ன அவன் நண்பனா நினைக்கிறான்னு சொல்லி அப்பதான் எனக்கு புரிய வந்தது. அதுக்கப்புறம் பழைய மாதிரி எல்லாருமே திரும்ப அவங்களோட ஜெயிலுக்கே வந்துடுறாங்க. நம்ம ரெட்டு ஆண்டியும் உட்காந்துட்டு செஸ் போர்ட்லயே வேற மாதிரி ஒரு காயின்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆண்டி சொல்றான், செஸ்ன்றது அரசர்கள் விளையாடின விளையாட்டு, அவனே ஒரு செஸ் போர்டு ரெடி பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறான். அந்த செஸ் போர்ட்ல இருக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாம் இவனே பாறைகளால செதுக்கணும்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா இங்க இருக்கிற சின்ன சின்ன கற்களை வச்சு என்னால பண்ண முடியாது, பெரிய பெரிய கற்கள் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ரெட்டு கேட்கிறாரு, ஹே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டமா இல்லையா, அதுல என்ன சந்தேகம், அப்புறம் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, உன்னோட மனைவி எதுக்காக கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் கொன்னு யார் சொன்னது, நீங்க சொன்ன மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க மாதிரி நானும் நல்லவன் தான். சரி நீங்க எதுக்காக உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டி கேட்கறான். நானும் உன்ன மாதிரி தான் கொலை பண்ணதுக்காக, இந்த ஜெயிலேயே நான் ஒருத்த மட்டும் தான் கேட்டவன். அப்படியே நைட் ஆயிடுது. ஆண்டி என்ன பண்றான், அவனோட செஸ் போர்டுக்கான காயினை வந்து ரெடி பண்ணிட்டே இருக்கான். அப்போ அந்த சவுத்துல பாக்குறான், அங்க ஏற்கனவே இருந்த கைதி அவனோட பேரை எழுதி வச்சிருக்கான். சரி நம்மளும் நம்மளோட பேரை எழுதுமேன்னு சொல்லிட்டு அவனோட சுத்தி எடுத்து அந்த சவுத்துல அவனோட பேரை எழுதுறான். இந்த கைதிகளுக்கெல்லாம் வந்து வாரம் ஒரு முறை இந்த படம் எல்லாம் போட்டு காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மூவி ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதுல ஒரு ஹீரோயினோட என்ட்ரி வரும்போது அதுக்கு எல்லாருமே பயங்கரமா காத்துட்டு இருக்காங்க. உடனே அந்த என்ட்ரி கொடுத்த உடனே கொன்னுட்டாயா அப்படிங்கிறாரு ரெட்டு. உடனே ஆண்டி என்ன சொல்றான், ரெட் உன்னாலதான் எதுவா இருந்தாலும் உள்ள கொண்டு வர முடியல, உன்னால முடிஞ்ச அந்த ஹீரோயினியை உள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். எடுத்து ஹீரோயினியா முடியும், ஆனா ஒரு கொஞ்சம் வாரங்கள் எடுக்கும், எனக்கான ஒரு உதவி பண்ணு, அந்த ஹீரோயினியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். கண்டிப்பா உனக்காக நான் பண்றேன் அப்படிங்கிற ரெட்டு. சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போறான் ஆண்டி. அப்ப இந்த ஓரின சேர்க்கை பாய்ஸ் வந்து ஆண்டியை பிடிச்சிட்டு போயிடறானுங்க. அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறானுங்க. அவனோட பேர் வந்து பாப். 14 இருந்து ரொம்ப துள்ளிட்டு இருக்க, உனக்கு இன்னைக்கு இது கையால் தாண்டா சாவு, இந்த ஜெயிலே பெரிய ரவுடி நீ தான் நினைச்சிட்டு இருக்க, ஆனா எப்பவும் மறந்துடாத போ, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு மேல ஒரு சித்தம் வருவான்றத மறந்துடாத அப்படின்னு சொன்னதை கேட்ட பாப்புக்கு பயங்கர கோவம் வந்து போய் நம்ம ஆண்டியை போட்டு பயங்கரமா செம்ம அடி அடிக்கிறான். அவன் கோவம் தீர்ற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த தப்புக்காக பாபா ஒரு வாரம் இருட்டாரில அடிச்சிட்டாங்க. இருட்டாரில அடிச்சுன்னு திருந்தாம தௌலத்தா அவனோட செல்லுக்கு வந்துட்டு இருக்கான். அவனோட செல்லுக்குள்ள பார்த்தா கேப்டனு அவனை போட்டு செம்மையா அடிக்கிறாரு. ஏண்டா ஆண்டியால தான் எங்களுக்கு ஏதோ லாபம் வந்துட்டு இருக்கு, அவன் மேலே நீ கை வைக்கிறியான்னு சொல்லி போட்டு சமாடி. அதுக்கப்புறம் ஜெயில 2 விஷயம் மட்டும் நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டி கிட்ட யாருமே மோதன பாப் கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. சிட்டில ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் ஆண்டியை வச்சிருக்காங்க. சாப்பாட்டை கூட ஸ்டாப் போட்டு உரியற நிலைமையில தான் அவன் இருக்கான். அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வரும்போது அவனுக்கு ஏதாவது நம்ம செய்யணும், அவனுக்கு செஸ் போர்டுனா ரொம்ப பிடிக்கும், அதோட காயின்ஸ் எல்லாம் அவனே செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஹேவோடோட கையில ஒரு கல் ஒண்ணு மாட்டுது. தலைவரே இங்க பாத்தியா, நான் ஒரு கல்லை கண்டுபிடிச்சிட்டேன். எது கல்லா, இந்த இடத்துல கல்லே கிடைக்காதரா. அப்ப என்னது இது, குதிரை சனமா இருக்கும், அடைச்ச கருமம். அப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்தோம். எல்லாரும் கற்களை சேகரிச்சுக்கிட்டே இருந்தோம். அந்த வாரத்தோட கடைசியில போதுமான கற்களை நாங்க சேகரிச்சிட்டோம். அதோட அப்ப நிறைய பார்சலும் வந்திருந்தது, சிகரெட், தண்ணி, சீட்டுக்கட்டு. அதோட ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஆண்டி ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டது, ஆண்டி ஆசைப்பட்ட ஹீரோயினோட போட்டோ அவகிட்ட இருந்ததே வாங்கிட்டு வந்தது. இந்த ஜெயிலுக்குள்ள வந்துட்டு போனானா ஒரே நிமிஷத்துல போயிடுவா, ஆனா போட்டோவா இருந்தா ஜெயில ஆண்டி கூடவே இருப்பாள்ல. ஆண்டி திரும்ப வந்ததும் அந்த போட்டோவை எடுத்து பாக்குறான். அது கீழே ஒரு குட்டி லெட்டர் இருக்கு, இதுக்கு எந்த சார்ஜஸும் இல்ல, வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ ரெட்டு தான் இதை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியுது. அன்னைக்கு எல்லா செல்லுக்கும் ரைடு வராரு மிஸ்டர் நார்தன். ஆண்டியோட கையிலயோ சுத்தி இருக்கு, மாட்டினா அவ்வளவுதான். ஆனா கூலா உட்காந்து பைபிள் படிச்சிட்டு இருக்கான். உள்ள வந்த போலீஸ் அந்த செல்ல ஃபுல்லா செக் பண்றாங்க. நார்தன் உள்ள வந்து பைபிள் படிக்கிற போல இருக்கு, இந்த பைபிள்ல உனக்கு பிடிச்ச வசனம் எது, ஆகவே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் எப்பொழுது வருவான் என்று தெரியாது. மார்க் 13:35. எனக்கும் அந்த வாசகம் ரொம்ப பிடிக்கும். ஆனா ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா, நான் உலகத்தின் ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுபவர் இருளிலே நடவாம ஜீவ ஒளியை அடைந்திருவார். யோவான் அதிகாரம் 8:12. பைபிள ரொம்ப மனசார படிக்கிற போல இருக்கு. அந்த ரூம்ல இருக்கிற அந்த ஹீரோயினோட போட்டோவை பார்த்துட்டு, சட்டப்படி இதெல்லாம் ஒட்டக்கூடாது, ஆனா பெரிய மனசு பண்ணி உனக்காக விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் மறந்துட்டேன், எதிர்காலம் ஒளி அடிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பைபிளை கொடுத்துட்டு போறாரு. அதுக்கு மறுநாள் நார்தன் ஆண்டி அவரோட ஆபீஸுக்கு வர சொல்லி, இதுக்கப்புறம் நீ ஃபேக்டரியில வேலை செய்ய தேவையில்ல, நீ நிறைய படிச்ச
படிச்சிருக்கிறதால இனிமேல் லைப்ரரியில போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டுறாரு. அங்க வந்து பார்த்தா ஒரு காக்கா கத்திக்கிட்டு இருக்கு. இது படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய ஒரு புழுவை வாங்கி அந்த சின்ன காக்கா குஞ்சுக்கு ஊட்டி விடுவார்ல, அந்த காக்கா தான் இவ்வளவு பெருசு வளர்ந்துருக்கு. வாப்பா ஆண்டி, உன்ன மாதிரி படிச்ச பிள்ளைங்க இங்க தான் இருக்கணும், வா இடத்த பாத்தியா, இதுதான் இந்த சிறைச்சாலோட லைப்ரரி. இது நேஷனல் ஜியோகிராபி புக்கு. இது மண்ணியல், புவியியல், அப்புறம் கொஞ்சம் மேகசின்ஸ் கூட இருக்கு. அதுல இத்து போன கதைகள்லாம் இருக்கும். இங்க இருக்கிற எல்லா புக்கையும் நான் படிச்சிட்டேன். இந்த ஒரே ஒரு புக்கு மட்டும் தான் பாதி படிச்சு வச்சிருந்தேன், அப்புறம் இதையும் படிச்சிட்டேன். ஆனா நம்ம பெரியவர் கிட்டத்தட்ட 50 வருஷமா இந்த ஜெயிலுக்குள்ள இருக்காரு. அவர் ஜெயிலுக்குள்ள வந்த கொஞ்ச நாள்லயே அவரை லைப்ரரியில வேலைக்கு போட்டாங்க. ஆனா இது வரைக்கும் அவருக்கு எந்த அசிஸ்டன்ட்டும் போட்டதே இல்லை. ஆனா இப்ப ஆண்டியை போட்டதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி புரியல. அதுக்கான அர்த்தம் என்னன்னு கொஞ்ச நேரத்திலே புரிய வருது. கேப்டன் ஆண்டியை கூப்பிட்டு விட்டு அவன் தான் ஆண்டி, அவங்க கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் கரெக்டா சொல்லி அனுப்புறாரு. அந்த போலீஸ் ஆண்டி கிட்ட போயிட்டு அவர்கிட்ட இருக்கிற பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்தணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி வாங்க முதல்ல உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை அந்த பெரியவர் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. நம்மள அதிகாரம் பண்றவங்க நம்ம ஆண்டி முன்னாடி அப்படியே பம்பிக்கிட்டு நின்றுட்டு இருந்தானுங்க. அதை பாக்கிறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருந்தது தெரியுமா? என்ன அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்ட போல அப்படின்னு சொல்லி ரெட்டி கேட்க, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, அவங்களோட பணத்தை என்னால காப்பாற்ற முடியுன்றதால என்ன அவங்க நம்புறாங்க. அப்போ இந்த வாட்டியும் பீர் கேட்க போறேன், இல்ல இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமா கேட்போம், லைப்ரரி பெருசாக்கி புது புக்ஸ் எல்லாம் வாங்கி போட சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். உடனே அதுக்கு அந்த பெரியவரே, இல்ல கண்ணா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, 6 வார்டன் மாறிட்டாங்க, நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், ஆனா அது மாறுற மாதிரியே இல்ல. போஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் போட்டாலும் அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வராது. ஆனா அதெல்லாம் கேட்காம ஆண்டி வார்டன் நார்தன் கிட்ட போயிட்டு இதை பத்தி கேட்கறான். ஆனா நார்தன் என்ன சொல்றாரு, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கவர்மெண்ட் நமக்கு ஃபண்ட் ஒதுக்குவாங்க, அதனால எழுதி போறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃபண்ட் ஒதுக்க மாட்டாங்க. அப்படியா? நான் என்ன நினைக்கிறேன்னா உங்களோட அனுமதியோட நான் ஒரு லெட்டர் எழுதி போடலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? சரி அதுதான் உங்களோட விருப்பம்னா தாராளமா செய், நானே கூட போஸ்ட் பண்றேன். ஆண்டி சொன்ன மாதிரியே வாரத்துக்கு ஒரு லெட்டர் அவங்களுக்கு எழுதி போட ஆரம்பிச்சான். ஆனா நார்தன் சொன்ன மாதிரியே கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த பதிலும் வரல. அதுக்கப்புறம் வருஷத்தோட ஏப்ரல் மாசம் நம்ம ஷாஷாங் சிறையில் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் செக் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணான். அவங்களோட பணத்தை எல்லாத்தையும் ஒயிட்டா மாதத்துக்கு உதவி செஞ்சான். ஏன் அவங்க ஜெயிலோட வார்டனுக்கும் சேர்த்து செஞ்சான். அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த வருஷம் வேற ஜெயில இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் நம்ம ஆண்டியை தேடி வந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டி உதவி செஞ்சான். அவங்களோட கருப்பு பணம் எல்லாத்தையுமே வெள்ள பணமா அவங்களுக்கு மாத்தி கொடுத்தான். இதுல அவனுக்கு உதவி தேவைப்பட்டதால நம்ம ரெட் வேற உதவிக்கு சேர்த்துக்கிட்டான். ஜெயிலுக்குள்ள மரப்பட்டையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த என்ன கிட்டத்தட்ட ஒரு ஐடி ஆபீசராவே மாத்திட்டான். ஆனா அப்பவும் அந்த லெட்டர் அனுப்புறதுக்கு அவன் மறக்கல. அப்போ ஒரு நாள் ரெட் ஆண்டி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வேகமா ஓடி வந்து, ரெட் சீக்கிரம் வாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இங்க வந்து பார்த்தா ஹேவோட கழுத்துல அந்த பெரியவர் ஒரு கத்தியை வச்சு நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன நடக்குது, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட கேட்டா, இவன் என்ன பண்ணா தெரியுமா, இவனை நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி அழறாரு. புரூக்ஸ் என்ன பாருங்க, நீங்க நல்லவர், நீங்க அவனை கொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி அவனுக்கு தெரியும், அதனால தான் அவன் அமைதியா இருக்கான், ப்ளீஸ் தயவு செஞ்சு கத்தி கீழே போடுங்க, ஆனா நான் இவனை கொன்னே ஆகணும், அப்படி செஞ்சாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். அவரும் அழுதுகிட்டே கத்தியை கீழே போட்டுறாரு. யோ சரியான அரக்கருக்கனா இருப்பான் போலயா, அவன் கொஞ்சம் விட்டுருந்தா என்ன கொன்னு இருப்பாயா, கொஞ்ச நேரம் அமைதியாரு, அவர் டென்ஷன் ஆகிற அளவுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ரெட். அட நான் ஒன்னும் பண்ணலங்க, அவரை விடுதலை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வந்தாங்க. சந்தோஷமான விஷயத்த சொன்னா சிகரெட் கொடுப்பாருன்னு பார்த்தா சங்க இருக்கிறான் வந்து. அப்பதான் உங்களுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. விடுதலை பண்ணிட்டா எல்லா கைதிகளுக்கும் சந்தோஷமா தானே இருக்கும், இவர் ஏன் இப்படி அழறாரு, ஆனா ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ரெட்டுக்கு மட்டும் புரியுது. அவர் 50 வருஷமா கிட்டத்தட்ட 50 வருஷமா இங்க இருந்திருக்காரு. அவருக்கு இது மட்டும் தான் தெரியும், இந்த ஜெயிலுக்குள்ள அவர் ஒரு முக்கியமான ஆளு, அதோட படிச்ச மனுஷன் வேற. ஆனா வெளி உலகத்துக்கு அவர் யாரு என்ன தெரியும் அவருக்கு. வெளியில இருக்கிற பெருசுங்களுக்கு எல்லாம் முதியோர் இல்லைன்னு ஒண்ணு இருக்கு, ஆனா இவருக்கு வெளியே போனா அதுவும் கிடையாது. வெளியில போய் என்ன பண்ணுவார் அவரு. இந்த 4 சவுத்தோட மகிமை என்னன்னு உங்களுக்கு புரியாது, பாக்குறவங்களுக்கு தான் இது ஜெயில், ஆனா பழகினவங்களுக்கு இதுதான் கோயில். அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவரோட உலகம். அவரோட வயசுல நமக்கும் இதே நிலைமை தான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாழ்க்கையை திருத்திக்கிறதுக்காக இங்க வந்தாரு, ஆனா இப்ப வாழ்க்கையை தொலைச்சிட்டாரு. வெளியில போயிட்டு என்ன செய்ய போறாருன்னே தெரியல. அவர் பாசமா வளர்த்த அந்த காக்காவையும் இதுக்கப்புறம் உன்னை நான் பாத்துக்க முடியாது, நீ இதுக்கப்புறம் சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியே பார்க்க விட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜெயிலை விட்டு வெளியே போறாரு. வெளியே போன அவருக்கு இந்த உலகமே பாக்கிறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அவர் சின்ன வயசா இளம் வயசா இருக்கும் போது ஜெயிலுக்குள்ள போயிருக்காரு. அவர் இப்ப திரும்பி வரும்போது இந்த உலகம் பாக்கிறதுக்கு வேற மாதிரி இருக்கு. வெளி உலகம் இவ்வளவு அதிகமா மாறி இருக்கும்னு நான் என்னால நம்பவே முடியல. நான் சின்ன வயசா இருக்கும் போது ரோட்ல எப்பயாவது ஒரு வண்டி போறத பாத்திருக்கேன், ஆனா இப்போ போற வர வண்டிகளுக்கு நடுவுல நாம இப்போ பத்திரமா போக வேண்டியதா இருக்கு. ரொம்ப சாதாரணமா அமைதியா சுத்திக்கிட்டு இருந்த அந்த உலகம் இப்போ ரொம்ப அவசரமா வேகமா எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியும். உருண்டு போன காலம், கடந்து போன என் வாழ்க்கை, தொலைஞ்சு போன வயசு, இதெல்லாம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஜெயில இருந்து பரோல்ல வர்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி வீடு கொடுப்பாங்க. நான் உதவின்னு கேட்டுக்கிட்டதால ஜெயிலர் எனக்காக இந்த வீட்டையும் ஒரு வேலையும் ரெடி பண்ணி கொடுத்தாரு. நான் தங்கி இருந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே எனக்கு வேலையும் கிடைச்சிருந்து. என் வயசுக்கு மரியாதை கொடுத்து அந்த மேனேஜர் என்னை திட்டாம வேலை வாங்கினாரு. வேலை முடிஞ்சதும் பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு போயிட்டு புறாக்களுக்கு உணவு கொடுத்துட்டு இருப்பேன். ஆனா அதுலயும் ஒரு சுயநலம் இருக்கு. என்னைக்காவது என்னை விட்டு போன அந்த காக்கா திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போவாது என்னோட தனிமை போகுமான்னு நினைச்சேன், ஆனா அது எப்பவுமே திரும்ப வரல. அது எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும்னு நான் நினைச்சுக்கிட்டேன். தனிமை என்னை தொடர்ந்து துரத்த ஆரம்பிச்சுது. ராத்திரியில தூக்கம் இல்ல, தனிமையில இருக்கிறவனை தான் பயம் துரத்தும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல. சில சமயம் அந்த மேனேஜரை போட்டு தள்ளிட்டு திரும்ப ஜெயிலுக்கே போயிடலாமான்னு கூட நினைச்சேன். ஆனா பாவம், அவர் என்ன செய்வாரு. என்னால இதுக்கு மேல தனிமையா வாழ முடியல. தொலைச்ச வாழ்க்கையை திரும்பவும் தேடவும் முடியல. அவ்வளவுதான், கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
எழுதிட்டு செவத்துல புக்ஸ் வாஸ் ஹியர் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு தூக்கு போட்டு இறந்து போயிடுறாரு. புரூக்ஸ் இறந்த விஷயம் ஆண்டிக்கும் ரெட்டுக்கும் ஒரு லெட்டர் மூலியமா தெரிய வருது. நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கு, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேப்டன் கத்திக்கிட்டே வராரு. பின்னாடியே ஆண்டி வரான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அவருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை ஓபன் பண்ணி படிக்கும் போது தான் தெரியுது, நீங்க எழுதின கடிதங்களுக்காக உங்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்களோட லைப்ரரிக்காக ஃபண்ட்ஸ் நாங்க ஒதுக்கி இருக்கோம். அது மட்டும் இல்லாம மற்ற சேரிட்டி லைப்ரரிஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு யூஸ்டு புக்ஸை கொடுத்துருக்காங்க. உங்களோட தேவைகளை இது நிறைவேற்றும். அதனால தயவு செஞ்சு இதுக்கப்புறம் பக்கம் பக்கமா லெட்டர் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. வார்டன் வரதுக்குள்ள இது எல்லாத்தையும் சீக்கிரம் எடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு கேப்டன். கண்டிப்பா சார். அப்ப கூட இருந்த இன்னொரு போலீஸ், என்ன ஆண்டி நீ நினைச்சதை முடிச்சிட்ட, சரி நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், அதுக்குள்ளே இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்ரூம் போயிடுறாரு. ஆனா ஆண்டி அந்த புக் எல்லாம் எடுத்துட்டு போவாம அதுக்கு பதிலா ஒரு பாட்டை ஒண்ணு போட்டு விட்டுட்டு அவர் உள்ள போன பாத்ரூம் லாக் பண்ணி விட்டுறான். அதை அவன் மட்டும் கேட்டது மட்டும் இல்லாம இந்த மைக்கு மூலியமா மற்ற கைதிகளுக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மைக் எடுத்து அந்த பாட்டு வர செட்டுக்கு பக்கத்துல வச்சிடறான். இப்போ அந்த பாட்டு அந்த ஜெயில் ஃபுல்லாவுமே கேக்குது. எல்லாரும் ஊக்கமா ஆழ்ந்து போய் ரொம்ப நேரமா அந்த பாட்டை நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ரெட் பேக்ரவுண்ட்ல பேசுறாரு, அன்னைக்கு ஆண்டி போட்ட பாட்டுல அந்த லேடி என்ன பாடினாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா அதை நான் புரிஞ்சிக்கவும் விரும்பல. ஆனா ரொம்ப அற்புதமான விஷயத்த சொல்ற மாதிரியே இருந்துச்சு. வார்த்தைகள்ல வெளிப்படுத்த முடியாத ஏதோ அழக பத்தி பாடுறாங்கன்றது மட்டும் புரிஞ்சுது. அதனாலதான் எங்க எல்லாரும் மனசும் உருகுனுச்சு. அந்த குரல்ல என்ன ஒரு சந்தோஷம் இருந்தது தெரியுமா? யாராலையும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத சந்தோஷமும் ஒரு ஈர்ப்பும் அதுல இருந்தது. ரொம்ப நாளா கூண்டுல அடைப்பட்டு இருந்த 2 குயில்கள் திடீர்னு சுதந்திரம் கிடைச்சு வானத்துல பார்க்கும் போது சந்தோஷமா பாடுற மாதிரி இருந்துச்சு. அதை கேட்ட கைதிகள் எல்லாருக்கும் விடுதலை கிடைச்ச மாதிரியான ஒரு சந்தோஷம் கிடைச்சது. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நிலைக்கல. அந்த இடத்துக்கு வார்டன் வந்துட்டாரு. நம்ம வார்டன் எவ்வளவோ சொல்லியும் ஆண்டி அந்த பாட்டை நிறுத்தல. அதுக்கப்புறம் கதை ஓடிச்சு உள்ள வந்து ஆண்டியை பிடிச்சிட்டு போயிடறாங்க. அந்த விளையாட்டுக்காக ஆண்டியை 2 வாரத்துக்கு இருட்டாரையில அடைச்சாங்க. அதுக்கப்புறம் தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயிலுக்கே திரும்ப வரான். ரெட்டுக்கு பொருள் கொடுக்கறதுக்காக திரும்பவும் புது ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. இந்த ரெக்கார்டு பிரகாரம் 30 வருஷம் நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க, தெரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா சார் தெரிஞ்சுட்டேன். சரியா சொல்லணும்னா நான் ஒரு மனுஷன் ஆயிட்டேன். இனிமே எந்த காலத்திலயும் என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொன்ன அதே டயலாக்கும் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே சொல்றாரு. ஆனா திரும்பவும் அந்த ஆபீசர்ஸ் பரோலை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. வழக்கம் போலதான் பரோலை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 30 வருஷமா இந்த ஜெயிலுக்குள்ள இருக்க, ஆனா எப்படி போச்சுன்னே தெரியல. எனக்கும் அப்படிதான் 10 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ரெட்டுக்கு ஒரு மவுத் ஆர்கனை பரிசா கொடுக்குறான். நீங்க வழக்கமா யார்கிட்ட வாங்குவீங்களோ அவங்க கிட்ட தான் நானும் வாங்கினேன். உங்க பரோல் ரிஜெக்ட் ஆனதுக்கு கிஃப்ட் வச்சுக்கோங்க அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் எல்லாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு செல்லுக்குள்ள போக சொல்றாங்க. அப்ப ஆண்டியோட செல்லுக்குள்ள ஒரு போட்டோ இருக்கு. நம்ம ஆண்டி ரெட்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்த மாதிரி ரெட்டு பதிலுக்கு இன்னொரு கிஃப்ட் கொடுத்திருக்காரு. நீ இந்த ஜெயிலுக்குள்ள வந்து 10 வருஷம் ஆனதால உனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயினோட இன்னொரு போட்டோவை கிஃப்டா கொடுத்திருக்காரு. அதை எடுத்து ஆண்டி வால்ல ஒட்டிக்கிறான். ஆண்டியோட செல்ல அந்த ஹீரோயினோட போட்டோ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ரெட்டோட செல்ல ஆண்டி கொடுத்த அந்த மவுத் ஆர்கனை வாசிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் அவங்க எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் நடக்குது. ஆண்டி அப்பவும் சொன்னதை மறக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவன் சொன்ன மாதிரி வாரத்துக்கு 2 நாள் லெட்டர் எழுத ஆரம்பிச்சான். அரசாங்கம் மறுபடியும் அவனோட வேண்டுகோளுக்கு இறங்கி வந்தது. அவனோட லைப்ரரியை பெருசுப்படுத்துறதுக்காக $200 கொடுத்திருந்தாங்க. அரசாங்கத்தோட மற்ற ட்ரஸ்ட்களும் சேர்ந்ததால மொத்தமா அவனுக்கு $500 கிடைச்சது. லைப்ரரியை பெருசுப்படுத்துறதுக்கு அதுவே அவனுக்கு போதுமானதா இருந்தது. புக் கிளப்ஸ் சேரிட்டி கிளப்ஸோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டதால அவனுக்கு இன்னும் நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்தது. மற்றவங்க எல்லாருமே அவனோட ஒன்னா சேர்ந்து அந்த லைப்ரரி பெருசாக்கிறதுக்கு அவனுக்கு உதவி செஞ்சாங்க. விடுதலையாகி வெளியே போய் வாழ தெரியாம இறந்து போன நம்ம புரூக்ஸோட பெரிய அந்த லைப்ரரிக்கு வைக்கிறான். அது மட்டும் இல்லாம நியூ இங்கிலாந்துலயே சிறந்த சிறைச்சாலை லைப்ரரின்னு சொல்லி பேரும் கிடைச்சது. அற்புதமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் அந்த லைப்ரரியில இருந்தது. அந்த வருஷத்திலேயே வார்டன் நாதன் ஒரு புது திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு. சிறைச்சாலை நல்ல ஃபேமஸ் ஆனது அவருக்கு இன்னும் வசதியா போயிடுச்சு. பிரஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. இது ஒரு புது முயற்சி. குற்றவாளிகள் எதுக்கு சிறைக்குள்ளே அடைப்பட்டு கிடக்கணும்? அதனால என்ன அவங்க தெரிஞ்சிடவா போறாங்க? அவங்க திருந்தணும். அதனால இந்த 4 சிவத்தை தாண்டி அவங்க வெளியே போய் வேலை செய்ய போறாங்க. அவங்க செய்ய போறது எல்லாமே பொதுமக்களுக்கான ஒரு சேவை தான். அதனால அவங்களுக்கு உழைப்புன்னா என்னன்னு தெரிய வரும். அப்பதான் அவங்க இனிமே தப்பு பண்ணவும் மாட்டாங்க. ஆனா அந்த விஷயத்தினால நாதனுக்கு நிறைய லாபம் கிடைச்சது. கருப்பு பணம்லாம் நாதனோட பெட்டியில கொட்ட ஆரம்பிச்சது. பொதுமக்களோட சேவைகளை செய்யறது மட்டும் இல்லாம பிரைவேட்டா கான்ட்ராக்ட் எடுத்து இவங்களை வேலை செய்ய வச்சு அது மூலியமா சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா எந்த வேலையா இருந்தாலும் அதனால வரக்கூடிய எல்லா பணமும் ஆண்டிக்கு தெரிய வந்துடும். ஏன்னா ரகசியங்கள் அவனால தான் பாதுகாக்கப்படுது. இன்னைக்கு 2 டெபாசிட் பண்ணிருக்கோம். ஒவ்வொன்றும் வேற வேற பேங்க்ல இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி சொல்றான். அந்த ஆதாரங்கள் செக் ரிட்டர்ன் பண்ற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வைஃப் கொடுத்தா அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி ஒரு லாக்கர் ஒன்று வச்சிருக்காரு நாதன். அதுக்குள்ளதான் எல்லாத்தையும் வைக்கிறாரு. இங்க பாரு ஆண்டி, இந்த ட்ரெஸ் லாண்டில போட்டுரு, அப்புறம் ஷூ பாலிஷ் போட்டு வச்சிரு, அப்புறம் நாளைக்கு ஒருத்த பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், அதுவும் கணக்குல வரக்கூடாது, இந்த ஸ்வீட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவரே கொண்டு வந்து கொடுத்த மாதிரி கொடுக்குறாரு. ஆனா அது ஒரு கான்ட்ராக்ட் காரன் இவருக்கு கொடுத்தது. இந்த நல்லா சாப்பிடு, இனிமே இந்த மாதிரி திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறாரு. ஆண்டி அந்த ஸ்வீட்டை கொண்டு போயிட்டு ரெட்டு கிட்ட கொடுக்குறான். ஸ்வீட் எல்லாம் வந்திருக்கிறத பார்த்தா நிறைய பணம் வந்திருக்கும் போலயே. அதெல்லாம் ரொம்ப கம்மி, இன்னும் நிறைய பணம் வரப்போகுது. அவன் பணத்தை கொண்டு வந்து கொட்ட போறான். ஆனா இவ்வளவு கருப்பு பணத்தை சேமிக்கிறது ரொம்ப தப்பு இல்லாண்டி, அரசாங்கத்துக்கு கணக்கு கட்டாம மாட்டிக்க மாட்டாங்களா? அதுக்கு தானே நான் இருக்கேன். இவங்க எல்லாருக்கும் புது புது ஐடியா கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஸ்டாக்ஸ் ஷேர் மார்க்கெட் சொல்லி உள்ள போயிட்டு கருப்பு பணம் எல்லாமே வெள்ளை பணமா மாறி வரும். வார்டன் ரிட்டையர் ஆகும்போது மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருப்பாரு. ஆனா ஒரு விஷயம் ஆண்டி, என்னைக்காவது ஒரு நாள் அவனும் இந்த ஜெயிலுக்குள்ள கைதியா வருவான். அந்த அளவுக்கு என்னோட திறமையை குறைச்சி இட போட்டீங்களா என்ன? நீ திறமைசாலி தான், ஆனா உன்னோட திறமைசாலிங்க கண்டிப்பா யாராவது ஒருத்த கவர்மெண்ட்ல இருப்பான். அதனால நிச்சயமா எவனா ஒருத்த மாட்டுவான். அது என்னமோ உண்மைதான், ஆனா நான் மாட்ட மாட்டேன். ஸ்டீவன்ஸ் தான் மாட்டுவான். அது யாரு ஸ்டீவன்ஸ்? ஸ்டீவன்ஸ்
வில்லியம்ஸ்ன்றது நாங்களே பொய்யா உருவாக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம், அவ்வளவுதான். எல்லா பணமும் அவனோட அக்கௌண்ட்ல இருந்தா கருப்பு பணமா போய் வெள்ளை பணமா மாத்துறோம். ஆனா அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லை. ஆனா அவனுக்கு டிரைவிங் லைசன்ஸ், செக்யூரிட்டி நம்பர், என் பர்த் சர்டிபிகேட் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மாட்டினா அவன் தான் மாட்டுவான். எல்லாம் வெறும் பேப்பர் ஒர்க்ஸ் தான். உனக்கு உடம்பெல்லாம் அறிவுடா, நீ திறமசாலி மட்டும் இல்ல, கில்லாடி கிரிமினல்டா. ஆனா இதுல வேடிக்கை என்னன்னா, ஜெயிலுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நேர்மையான ஆபீசரா இருந்தேன். ஆனா ஜெயில என்ன மாத்திருச்சு. அப்போ ஒரு நாள் ஆண்டியும் ரெட்டும் உட்காந்து பேசிட்டு இருக்க நேரத்துல சங்கு சத்தம் கேக்குது. புதுசா கைதிகள் உள்ள வராங்க. இவன் பேரு டாமி வில்லியம்ஸ். 2 வருஷம் சிறை தண்டனைக்காக 1965 இந்த ஜெயிலுக்குள்ள வந்தான். சின்ன பையன் தான், ஆனா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டு உள்ள வந்தான்னு பார்த்தா உங்களுக்கே வேடிக்கையா இருக்கும். ஏதோ ஒரு வீட்டுல டிவியை திருடிட்டு பின்பக்கமா வரும்போது மாட்டிக்கிட்டான் போல. ஆனா வாய் தான் ரொம்ப ஜாஸ்தி. இன்னுமா வேலை முடியல, சும்மா எல்லாரும் கில்லு மாதிரி வேலை செய்வானா. அது டிவி எடுத்துக்கிட்டு பின்னாடி பக்கமா வந்துட்டு இருந்தேன்னா, அது நல்ல பெரிய டிவி, நல்லா இவ்வளவு பெருசு இருக்கும். தூக்க முடியாம நானே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துல ஒரு ஆன்டி கிராஸ் ஆயிடுச்சு. டிவி ஆன்டியான்னு எது சூப்பர்னே புரியல. அந்த ஆன்டி என்ன பார்த்து சிரிச்சதும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரின்னு அப்படியே டிவி கீழே விட்டு ஆண்டி கிட்ட போயிட்டு, வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, ஊர் சுத்தலாமா அப்படின்னு கேட்டேன். ஊர்லாம் சுத்த வேணா, வானா மாமியார் வீட்டுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருச்சு. இவன் அப்படிதான் அடிக்கடி திருடு தெரியாம நிறைய திருட்டு பண்ணி மாட்டிப்பான் போல. அவன் சொல்ற கதையெல்லாம் கேட்டு எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஆண்டி, உன்னோட தொழிலை நீ மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா திருடுறதுக்கு ஒரு திறமை வேணும், அது உங்ககிட்ட இல்ல. சார் ரொம்ப நக்கல் அடிக்கிறீங்களே, நீங்க என்ன பெரிய புண்ணியம் பண்ணிட்டா உள்ள வந்தீங்க? நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க? நானா என்னைய கேக்குறேன். வெளியில புழுக்கம் தாங்களே, அதான் உள்ள வந்தேன். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க தான், அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க அவனை பார்த்து. விளையாட்டுத்தனம் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த பையனுக்குள்ள ஒரு வேகமும் இருந்தது. ஆனா வந்த கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்களுக்கு யாருக்கும் அது சுத்தமா தெரியவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஆண்டி கிட்ட வந்து, இங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நீங்க தானே படிப்பு சொல்லி கொடுத்து டிகிரி வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதனால நானே இனிமே படிக்க போறேன், எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். சரியா ஆண்டியும் ஒத்துக்கிறான். ஆனா அவனுக்கு எழுத்து கூட்டி படிக்கிறது கூட தெரியாது. அதனால பேசிக்ல இருந்து ஏபிசிட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டிக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சதால அவனுக்கும் படிப்பு ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்தான். ஆண்டியோட வேதனையை மறக்க டாமியோட விளையாட்டுத்தனம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆனா சிறைச்சாலையில நேரம் ரொம்ப பொறுமையா போகும். நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சில பேர் ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுவாங்க, சில பேர் தீக்குச்சி வச்சு பொம்மை வீடு கட்டுவாங்க. ஆனா நம்ம ஆண்டி ஒரு லைப்ரரியே உருவாக்கணும். அதே சமயத்துல டாமிக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம அவனோட பொழுதுபோக்கான அந்த செஸ்ஸோட காயின்ஸை செய்யறதையும் அவன் நிறுத்தல. ஆனா சிறைச்சாலையில எவ்வளவுதான் பண்ணாலும் இன்னும் பண்றதுக்கு நேரம் இருந்துகிட்டே இருக்கும். 1966 டாமி எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாரானா. அதே மாதிரி நம்ம ஆண்டியோட ஹீரோயினியும் மாறினா. டாமியும் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். அதை சூப்பர்வைசிங் பண்றது நம்ம ஆண்டி தான். டைம் முடிஞ்சது, பேப்பரை கொண்டு வா. ஆனா டாமியோட மனசுல ஒரு வருத்தம், கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போச்சு. இந்த மண்டையில படிப்புலாம் ஏறாது போல இருக்கு சார். எழுதுறது எல்லாமே சரின்ற மாதிரியும் தெரியுது, தப்புன்ற மாதிரியும் தெரியுது. அவ்வளவு மோசமா இருக்கு, அது கூட அப்படின்னு சொல்லி ஆண்டி கேட்கறான். எதுக்கு சார் இந்த பேப்பர் அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு அவங்க என்ன அசிங்கப்படுத்துறதுக்கா? ஒரு மண்ணு வராது, மிஞ்சி போனா 2 மார்க் போடுவானுங்க. பேரையும் ரோல் நம்பரையும் எழுதுறதுக்கு. இந்த படிப்புன்றதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே வந்திருக்கணும். ஆசைப்பட்டா ஒன்னே வந்துருமா அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை கசிக்க குப்பை தொட்டில போட்டு காலம் ஃபுல்லா நான் முட்டாளா வாழ வேண்டியதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போயிடறான். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், நல்ல மனுஷன், அவரோட பேரை கெடுத்துட்டேன் அப்படிலாம் நினைக்காத. ஒன்னு நினைச்சு அவன் பெருமைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். அவங்ககிட்ட பாடம் கத்துக்கணும், கண்டிப்பா முட்டாளா இருக்க முடியாது. அவ்வளவு புத்திசாலி இல்ல அவரு. பின்ன இல்லையா? பின்ன அவர் ஒரு பேங்கரா இருந்தவர், ஆனா கொலை பண்ணிட்டு உள்ள வந்துட்டார். ஆனா பார்த்தா கொலை செஞ்சவனாட்டம் தெரியல. அவன் ஒய்ஃபையும் அவனோட கள்ளக்காதனையும் கொண்டுட்டான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி உள்ள போட்டாங்க. அப்படின்னு சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் டாமி ஒரு விஷயத்த சொல்றான். இதை ஆண்டியும் ரெட்டியும் ஒன்னா கூப்பிட்டு வந்து அவங்கள்ட்ட சொல்றான். இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஜெயில கார் திருநதுக்காக 6 மாசம் என்ன அடைச்சிட்டாங்க. நான் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே என்னோட செல்லுல புதுசா ஒரு கைதியை போட்டாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பான். உலகத்திலே என்னமோ அவன் தான் பெரிய இவன்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். அவன் பிட் பாக்கெட்ல இருந்து கொலை பண்ண ஆரம்பிச்ச வரைக்கும் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கான். நானும் எனக்கு போர் அடிக்கும் போது நிறைய விஷயம் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண கொலையை பத்தி சொல்லு நான் கேட்க போய் அப்பதான் அந்த கதையை அவன் சொன்னான். கண்ட்ரி கிளப்ல வேலை செய்யும் போது ஒருத்த வீட்டு வேலை செய்யறியான்னு என்ன கேட்டான். சரி பணக்கார வீடாச்சு, துட்டு நிறைய தருவானுங்கன்னு சொல்லி நானும் அங்க போய் வேலை செஞ்சேன். ஆனா என்ன அசிங்கமா திட்டுவான். ஆரம்பத்துல நானும் பொறுத்து போயிட்டே தான் இருந்தேன். ஆனா ஒரு நாள் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவனை போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி ராத்திரியில அவனை போட்டுடலான்னு சொல்லி முடிவு பண்ணா. ஆனா அவன் யாரோ ஒரு பொண்ணு கூட அப்படி இப்படி இருக்கான். ஆனா அவ இவனோட பொண்டாட்டி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். சரின்னு 2 பேரையுமே சுட்டு தள்ளிட்டேன். ஆனா அதுக்கு அடுத்த நாளே அந்த பொண்ணோட வீட்டுக்கார மேல அந்த பழி விழுந்து போயிடுச்சு. அவன் ஒரு பேங்கரான். அதுதானே பண்ணதுலேயே செம இன்ட்ரெஸ்டிங்கான கொலை அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். இதை கேட்ட ஆண்டிக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. அப்படியே நேரா போய் நம்ம வார்டன் நார்தன் கிட்ட இதை பத்தி சொல்றான். எப்பா நீ சொன்ன கதை அப்படியே புல்ல அரிச்சு போச்சுப்பா. இங்க பாரு, இங்க புதுசா வந்த பையன் அந்த வில்லியம்ஸ்க்கு உன்னை பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு நீ படிப்பெல்லாம் வர சொல்ல குடிக்கிறியா, அதனால உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி இப்படி ஒரு கதையை சொல்லியிருப்பான். இப்படி கண்டவன் சொன்ன கதையெல்லாம் நம்பி என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காத. நம்ம வார்டன் நாதன் வந்து அதை ஒரு பெருசாவே எடுத்துக்கல. ஏன்னா ஆண்டி இங்க இருந்தா தான் அவங்களுக்கு லாபம். என்ன எல்லா ஜெயில் வார்டனும் இப்படிதான் இருப்பாங்களா? கொஞ்சமாவது அவங்களுக்கு ஜெயில பத்தி அக்கறை இருக்காதா? அப்படி இப்படின்னு ஜெயில் வார்டன்களை பத்தி கண்டபடி பேச இதுல காண்டான நாதனு நம்ம ஆண்டியை கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு இருட்டாரில அடக்கி சொல்லிடுறாரு. 1 மாசம் இருட்டாறு தண்டனைலாம் இது வரைக்கும் யாருக்குமே கொடுத்ததில்ல. ஆனா இது எல்லாமே என்னாலதான் அப்படின்னு சொல்லி டாமி நினைக்கிறான். ஆனா டாமி சொல்லனா இந்த விஷயம் மத்தவங்க யாருக்குமே தெரியாமலே புரிஞ்சு போயிருக்கும். அதுக்கு ஹேவர்டு அப்ப உண்மையிலேயே ஆண்டி ரொம்ப நல்லவனா இல்ல நம்ம பாஷையில இல்ல உண்மையிலேயே கேட்கிற நல்லவனா? எனக்கு அப்படிதான் தோணுது. பண்ணாத தப்புக்காக ஆண்டி கிட்டத்தட்ட 19 வருஷமா ஜெயிலுக்குள்ளே இருந்திருக்கான். அப்ப அந்த நேரத்துல டாமி எக்ஸாம் எழுதினா இல்லையா, அதோட ரிசல்ட் வந்துருச்சு. அதை ரெட்டு வாங்கி பிரிக்கலான்னு பாக்குறாரு. எங்க பிரிக்காதீங்க, ரொம்ப கேவலமா இருக்குங்க, அசிங்கமா இருக்குங்க எனக்கு அப்படின்னு சொல்லி டாமி சொல்றான். ஆனா அவங்க நினைச்சதுக்கு மாறா டாமி பாஸ் ஆயிட்டான். எப்படா
இது நடந்துன்னு பார்த்தா அவன் குப்பையில கசக்கி போட்டான் பாத்தீங்களா ஒரு பேப்பர், அதை திரும்ப எடுத்து போஸ்ட் பண்ணிடுவாரு ஆண்டி. அப்போ வார்டன் நாதன் டாமியை கூப்பிட்டு விட்டுருப்பாரு. ஆனா அவரோட ஆபீஸ்ல இல்ல, தனியா ஒரு இடத்துல சந்திக்கிறதுக்காக அவனை வர சொல்லியிருப்பாரு. என்னப்பா எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்ட போல? ஆமா சார், ஆண்டி தான் அதுக்கு காரணம். எனக்கும் தெரியும். இந்த ஜெயிலுக்குள்ள நிறைய பேர் அவனால தெரிஞ்சிருக்காங்க, பல பேருக்கு படிப்பறிவு கிடைச்சிருக்கு. அவன் இங்க வந்திருக்க வேண்டியவனே இல்ல தெரியுமா? ஆனா வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காதான் நடக்கும். சரி, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீ ஆண்டி கிட்ட சொன்னது எல்லாமே உண்மையா? உண்மையிலேயே அந்த கொலையை ஆண்டி பண்ணலையா? ஆமா சார், அவர் பண்ணல. என் கூட கைதியா இருந்த ஒருத்தன் தான் அந்த கொலையை பண்ணிருக்கான். அப்படின்னா இந்த விஷயத்தை ஜட்ஜு முன்னாடி வந்து சொல்லுவியா? ஜட்ஜு முன்னாடி என்ன சார், எங்க கூட்டாலும் நான் வந்து சொல்லுவேன். உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல பாக்குறாரு. மேல அந்த ஒரு போலீஸ் ஆபீசர் ரைஃபிள் வச்சு நம்ம டாமியை கொண்டுறாரு. மறுநாள் வார்டன் ஆண்டி கிட்ட வந்து கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், உன்கிட்ட ஸ்டூடெண்டா படிச்சிருந்தானே ஒரு பையன், அவன் பாஸ் ஆயிட்டான். ஆனா துரதிருஷ்டவசமா அவனோட ஆர்வ கோளாறால இங்க இருந்து தப்பிச்சு போகும்போது குண்டடிப்பட்டு செத்து போயிட்டான். அதுக்கு ஆண்டி என்ன சொல்றான், நீங்க சொல்ற கதையை மத்தவங்க எல்லாரும் நம்புவாங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன். நீங்க தான் அவனை கொண்டு இருக்கீங்க. இங்க பாரு, என்னை எதிர்த்து ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அனாவசியமா உன் உயிரையும் இழக்க வேண்டியிருக்கும். நீ பண்ண உதவிகளை நாங்க நினைக்க மாட்டோம். திரும்பவும் நீ உதவிகள் பண்ணாதான் அது மாறும். அப்படி இல்லைன்னா நீ உருவாக்குன லைப்ரரியை செங்கலா பேத்தெடுப்பேன். இங்க இருக்கிற வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும்னா நான் சொல்றதை செய்யணும். அதான் உனக்கு ஒரே வழி. நல்லா யோசிச்சு சொல்லு. இன்னும் ஒரு மாசம் நல்லா யோசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு மாசத்துக்கும் இந்த அரிட்டாரையிலேயே அவனை போட்டுறாங்க. அந்த தண்டனை எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்க ஆண்டி, என் பொண்டாட்டி என்ன எப்பவும் புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்லிட்டே இருப்பா. ஏன்னா நான் வெளிப்படையா எதுவும் பேச மாட்டேன். அப்படி நான் வெளிப்படையா இருந்திருந்தா என்னமோ தெரியல, அவ என்னை விட்டு போயிருக்க மாட்டான். ஒரு வகையில அவ சாகிறதுக்கு நானும் காரணமா இருந்திருக்கேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கிறேன். அவ தான் என் உயிர். ஆனா நான் அவளை இழந்துட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. நீ நல்லவன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அதை மறந்துடு. ஆனா முடியலையே, எவனோ ஒருத்த பண்ணிட்டு போயிட்டான். அதுக்காக இத்தனை வருஷம் நான் ஜெயில இருந்திருக்கேன். ஆனா இழப்பு எனக்கு மட்டும் தானே. இன்னும் எத்தனை காலங்க தான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது? எதை வேணாலும் மாத்தலாம், ஆனா விதியை மாத்த முடியுமா? இத்தனை வருஷம் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு என்னோட விதியில இருக்கு போல. அது எப்படி என்னால மாத்த முடியும்? என்னைக்காவது வெளியே போக முடியும்னு நினைக்கிறீங்க? இது நானா? எந்த வயசுல வெளியே அனுப்புவாங்கன்னு தெரியல. வெளியே போய் எப்படி வாழணும்னு தெரியல. ஆனா நான் வெளியே போனதுக்கு அப்புறம் எங்க வாழ்வேன் தெரியுமா? சோகாச்சினு, அது மெக்சிகோல இருக்கு. பசிபிக் ஓஷன் பக்கத்துல ஒரு சின்ன இடம். கஷ்டங்களை மறக்க வைக்கிற இடம். கஷ்டங்களே தெரியாத என்னோட இறுதி வாழ்க்கை அங்கிருந்து ஆரம்பிக்கணும். அந்த கடற்கரை ஓரத்திலேயே சின்ன ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும். பழைய படகுகளை வாங்கி அதை புதுசாக்கி தினமும் ஒவ்வொரு படகுல அந்த கடலையே ரவுண்ட் அடிக்கணும். ஆனா எனக்கு வெளியில வாழ முடியுன்ற நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறாரு ரெட். வாழ்க்கையில முக்கால்வாசி நாள் நான் இங்கேயே இருந்துட்டேன். எனக்கு இதுதான் உலகமே. நானும் புரூக்ஸ் மாதிரி தான். இந்த 4 செவத்துக்குள்ள நீங்க எது கேட்டாலும் என்னால வாங்கி தர முடியும். ஆனா வெளி உலகத்துல என்னால வாழ முடியும்னு எனக்கு தோணல. அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பசிபிக் ஓஷனுங்கிற அது இதுங்கிற எனக்கு ஒண்ணுமே தெரியல. இங்க செத்த வச்சு 4 பேர் நம்மள தூக்கி போடுவானுங்க. தப்பு ரெட். செத்ததுக்கு அப்புறம் 4 பேர் தூக்கி போட்டா என்ன, 40 பேர் தூக்கி போட்டா என்ன? நம்ம வாழ்ற வரைக்கும் சுதந்திரமா வாழ்றது தான் முக்கியம். வாழ்க்கையில நம்மளோட ஆசைகளை நாமளே நிறைவேற்றிக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். நம்பிக்கைன்ற கல உலகத்துல நீ வாழ்ந்துகிட்டு இருக்க ஆண்டி. இது நிஜ வாழ்க்கைக்கு உதவாது. நீ சொல்ற மெக்சிகோ எங்கேயோ இருக்கு, ஆனா நீ இங்க உட்காந்து இருக்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? கனவும் காணணும், அதை நிறைவேற்றவும் செய்யணும். அது எங்கேயோ இருக்குதுன்றதுக்காக நம்ம இங்கேயே இருந்துட முடியுமா? ஆண்டவன் நமக்கு வாழ்க்கையில 2 வழியை தான் கொடுத்திருக்கான். ஒன்னு எப்படி வாழணும்னு யோசிக்கிறது, இன்னொன்னு எப்படி சாகணும்னு யோசிக்கிறது. ரெண்டுத்துல நாம எதை தேர்ந்தெடுக்கிறோன்றது தான் முக்கியம். ரெட், என்னைக்காவது நீங்க வெளியே வந்தீங்கன்னா எனக்காக ஒண்ணு பண்ணணும். பக்ஸ்டன்ற கிராமத்துல நிறைய வயல்வெளிகள் இருக்கும் தெரியுமா? அங்க நிறைய வயல்வெளிகள் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுல ஒரு வயல்வெளியில நீளமான பாறை சுவர் ஒண்ணு இருக்கும். அங்க ஒரு பெரிய ஓக் ட்ரீ இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச இடம். அங்கதான் முதல்ல என்னோட மனைவியை கூப்பிட்டு போயிட்டு நான் உன்னை காதலிக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னோட காதலோட நினைவுச்சின்னும். எனக்காக நீங்க பண்ண வேண்டியது, இங்க இருந்து வெளியே வந்தா அந்த இடத்தை கண்டுபிடிச்சு வரணும். அந்த சுவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பாறையை நீங்க பாப்பீங்க. அது கருப்பா எரிமலையில இருந்து வெடிச்சு சதன மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே உங்களுக்காக ஒரு விஷயம் புதைக்கப்பட்டிருக்கும். என்னது? என்ன புதைக்கப்பட்டிருக்கும்? அங்க வர்ற வழியை கண்டுபிடிங்க, வாழ்க்கை உங்களை தேடி வரும். இதை கேட்ட ரெட்டுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பையன் என்னென்னமோ பேசுறான், எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் சொல்றதெல்லாம் கேட்டா பயமா இருந்தது. இதை கேட்ட ஹேவர்டு, ஐயோ இது தெரியாம ஆண்டி என்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டான். அவனுக்கு அர்ஜென்ட்டா ஒரு கயிறு வேணும்னா நானும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். 6 அடிக்கு ஒரு பெரிய கயிறு. ஏதோ உதவின்னு கேட்டான்னு தான் கொடுத்தேன். ஆனா எனக்கு என்ன தெரியும் இதெல்லாம் நடக்கும்னு. ஆனா ஆண்டி புரூக்ஸ் மாதிரி தூக்கெல்லாம் போட்டுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்புறாங்க. நார்தன் கூட தான் அவனோட ரூமுக்கு போயிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. திரும்ப அவனோட வேலைக்கே வந்துட்டு இருக்கான் போல. நேரம் ஆயிடுச்சு, வேலை முடிஞ்சுதா அப்படின்னு நார்தன் கேட்க, இப்பதான் சார் முடிஞ்சது, இன்னைக்கு 3 டெபாசிட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்து அந்த லாக்கருக்குள்ள வைக்கிறாங்க. வழக்கம் போல இதை கொண்டு போய் லாண்டரியில போட்டுரு, அப்புறம் ஷூக்கு பாலிஷ் போட்டுரு, அப்புறம் உன்னாலதான் எனக்கு லாபம் கிடைக்குது, உன்னோட மனசை மாத்திக்கிட்டு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போயிடுறாரு. ஆண்டியும் அந்த ஷூக்கு பாலிஷ் போட்டுட்டு அப்படியே அமைதியா அவனோட செல்லுக்குள்ள வந்து உட்காந்துறான். நம்ம ஹேவர்ட் கொடுத்த அந்த கயிறு எடுத்து தன்னோட கையில வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ரெட் அவரோட செல்லுல உட்காந்துக்கிட்டு ஆண்டியை நினைச்சு கவலையா இருக்காரு. அவ எதை பண்ணிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ராத்திரி அவருக்கு தூக்கமே வரல. எப்படா விடியும் சொல்லி முழிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா நேரம் வழக்கம் போல ரொம்ப பொறுமையா போய்கிட்டு இருந்தது. அன்னைக்கு காலையில எழுந்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் வெளியில கூப்பிட்டு செக் பண்றாங்க. எல்லாரும் எல்லா செல்லையும் இருக்காங்கல்ல அப்படின்னு. மேல கடைசி செல்லுல ஒருத்தனை காணோம், இன்னும் வெளியில வரல. அது யாரோட செல்லுன்னு பார்த்தா நம்ம ஆண்டியோட செல். ஆண்டி என்ன பண்ற, வெளியே வா, என்னோட கோவத்தை அதிகப்படுத்தாத, ஒழுங்கா வெளியே வா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்கார் கத்திக்கிட்டே இருக்காரு. இன்னும் வெளியே வராம என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செல்ல போயிட்டு பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணா நாதனோட ஷூ பாக்ஸ்ல ஆண்டியோட ஷூ இருக்கு. அதே சமயத்துல அபாயா சங்கு சிறைச்சாலையில இருந்து கேக்குது. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வார்டனும் விறுவிறுப்பா வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. இந்த செல் இருக்கிற எல்லாரையும்
விசாரிங்க, முக்கியமா அவனோட நண்பர்களையும் விசாரிங்க. இவனை விசாரிங்க முதல்ல, என்னதாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு சஸ்பென்ஸாவே கொண்டு வந்தது வேற ஒன்றும் இல்ல. ஆண்டி இந்த ஜெயில விட்டே தப்பிச்சு போயிட்டான். வார்டன் வந்து அவனோட செல்லை செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த செல்லை லாக் பண்றதுக்கு முன்னாடி அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. அந்த அட்டெண்டன்ஸ் லிஸ்ட்ல ஆண்டியோட பேர் இருக்கு. அப்படி உள்ள பூட்டப்பட்ட அவன் யாராலையும் தப்பிக்க முடியாது. இந்த ஜெயிலுக்குள்ள இருந்து எப்படி தப்பிச்சான்? நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு போகும்போது அவன் உள்ளதான் இருந்திருக்கான். அப்ப காலையிலேயே அவன் உள்ளதான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காரு வார்டன். ராத்திரிக்குள்ள பிடிச்சிடறேன், நாளைக்குள்ள பிடிச்சிடறேன்னு சொல்லாதீங்க, இப்பயே போய் பிடிங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ரெட்டை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அவன் உள்ள இல்லன்றதையே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. உள்ள இல்லன்னா அவன் எப்படா தப்பிச்சான்? அவனோட கல்லெல்லாம் இங்கதான் இருக்குது, ஏன் அவனோட ஹீரோயினி போஸ்டர் கூட தான் இங்கதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்து அந்த போஸ்டர் மேல அடிக்கிறாரு. அப்பதான் கவனிக்கிறாரு அந்த போஸ்டர் கிழிஞ்சு அந்த கல்லு வெளியே போயிடுது. அந்த போஸ்டரை மொத்தமா கிழிச்சு பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஓட்டம் ஒன்று போட்டு வச்சிருக்கான் ஆண்டி. யாருமே தப்பிக்க முடியாத சேஷன் சிறைச்சாலையில இருந்து ஆண்டி தப்பிச்சா. போலீஸோட தேடுதல் வேட்டையில அவங்களுக்கு கடைசியா கிடைச்சது அவனோட டிரெஸ், ஒரு சோப்பு துண்டு, அப்புறம் வச்சிருந்த சுத்தியல் 3 தான் கிடைச்சது. ஆண்டி மாயமா மறைஞ்சிட்டான். இப்ப அப்படியே பேக்ரவுண்ட்ல ரெட்டு பேசுறாரு. இந்த சுத்தியலை வச்சு தப்பிக்கிறதுக்கு ஒரு 600 வருஷம் ஆகும்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் அது 20 வருஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிட்டான். என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே கட் பண்ண ஒரு குட்டி பிளாஷ்பேக். அவனோட செல்லுக்குள்ள அவனோட சுத்தி எடுத்து அவனோட பேர் எழுதிட்டு இருப்பான் பாத்தீங்களா? அப்படி எழுதிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த செவத்துல இருந்து ஒரு சின்ன ஏடு பேத்துக்கிட்டு கீழே விழுந்துரும். ஆண்டிக்கு ஜியாலஜினா ரொம்ப பிடிக்கும். அந்த படிப்பு ஜெயில் சுவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு உதவியா இருந்துச்சு. நேரத்தை செலவு பண்ண ஆண்டி எப்பவும் யோசிக்கவே இல்லை. அவன் இந்த வேலையை ஆரம்பத்துல இருந்தே ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கு நான் கொடுத்த போஸ்டர் அவனுக்கு பெரிய உறுதுணையா இருந்திருக்கு. நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அவன் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கான். நான் சொன்ன மாதிரி சிறைச்சாலையில எவ்வளவு செஞ்சாலும் இன்னும் செய்யறதுக்கு நேரம் மிச்சம் இருந்துகிட்டே இருக்கும். தினமும் காலையில அவன் வாக்கிங் போயிட்டு இருக்கான்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் தெரியுது அவனோட திட்டங்களை ரொம்ப அருமையா செயல்படுத்திட்டு இருந்திருக்கான். வார்டன் டாமியை கொண்டதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அவன் இங்க இருக்க வேணாம்னு சொல்லி முடிவெடுத்திருக்கான் போல. அது அவன் இந்த வேலையை மட்டும் பண்ணாம நாதனோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து அவனோட ட்ரெஸ்க்குள்ள வச்சுக்கிட்டு போலியான டாக்குமெண்ட்டை அந்த லாக்கருக்குள்ள வச்சிருக்கான். அவரோட கோட்டை எடுத்து கெத்தா போட்டுட்டு இருக்கான். அந்த ஷூவை பலபலன்னு பாலிஷ் போட்டு அவனே போட்டு வந்திருக்கான். ஆனா அவன் என்ன பண்றான்னு சொல்லி யாருமே பார்க்கல. ஏன் நான் கூட பார்க்கல. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸையும் அவன் செதுக்குன அந்த செஸ் காயின்ஸையும் எடுத்துக்கிட்டு அந்த ஓட்ட வழியா வெளியே போயிருக்கான். அந்த ஓட்ட வழியா வெளியே வந்த அவன் டிரைனேஜ் பைப்புகள்லாம் போற இடத்துக்கு வந்திருக்கான். அதுவும் அந்த நேரத்துக்கு சரியா இடி மின்னல் மழைன்னு பெய்ய ஒரு கல் எடுத்து வச்சுக்கிட்டு இடி மின்னலும் அடிக்கும் போது அந்த சவுண்ட் கேட்கும் இல்லையா? அந்த சவுண்ட் கேட்கும் போதெல்லாம் அந்த கல்லை வச்சு அந்த டிரைனேஜ் பைப்பை உடைக்கிறான். இப்படியே ஒவ்வொரு மின்னலோட சத்தத்துக்கும் அவன் ஒவ்வொரு அடியா அடிச்சுக்கிட்டு இருக்கான். கடைசியா அந்த பைப்பை உடைச்சு ஓட்ட போடுறான். அதுக்கப்புறம் 500 யார்ட்ஸ் நீளம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிரைனேஜ் வழியா தவழ்ந்துகிட்டே வந்திருக்கான். அந்த நாத்தத்துக்கு நடுவுல இந்த சுதந்திரம் இப்படிதான் கிடைக்கணும்னு சொல்லி இருந்திருந்தா ஏன் நான் கூட வேணான்னு சொல்லியிருப்பேன். 500 யார்ட்ஸ் 5 ஃபுட்பால் கிரவுண்டோட நீளம். அது சரியா சொல்லணும்னா 3/4 கிலோமீட்டர் தவழ்ந்துகிட்டே வந்து தன்னோட சுதந்திரத்தை தேடிக்கிட்டான். இப்படி அந்த சுதந்திரத்தை வெளிப்படுத்துறதுக்கு வார்த்தையே இல்லை. அடுத்த நாள் காலையில இவன் எப்படி தப்பிச்சான்றதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளாரியே ஒரு புதிய மனுஷன் நேஷனல் பேங்க்குள்ள நுழையிறான். அந்த நிமிஷம் வரைக்கும் அவன் வாழவே இல்லை. வெறும் காகிதமா தான் இருந்தான். வெளியே வந்த அவன் ஹேண்டியா இல்லாம அவன் உருவாக்குன ஸ்டீவன்ற கதாபாத்திரமாவே மாறினான். அதுக்கு பர்த் சர்டிபிகேட், சோஷியல் செக்யூரிட்டி நம்பர், அப்புறம் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் என்னென்ன ஐடி வேணுமோ எல்லாத்தையும் வச்சிருந்தான். அது பேங்க்ல இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு அது அவனுக்கு உதவிகரமா இருந்தது. சார், இது உங்க கேஷ்கான செக். வேற ஏதாவது உதவி உங்களுக்கு தேவைப்படுதா? ப்ளீஸ் எனக்காக இதை பத்திரிகை ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் கொரியர் பண்ணிடுறீங்களா? அது மட்டும் இல்லாம அவன் உருவாக்குன கற்பனை கதாபாத்திரமா மாறி ஒவ்வொரு பேங்க்குள்ளேயும் நுழைய ஆரம்பிச்சான். வார்டன் நாதனால சேர்த்து வைக்கப்பட்ட $3,70,000 அவனுக்கு சொந்தமாக்கிக்கிட்டான். அப்புறம் இத்தனை வருஷம் செஞ்ச வேலைக்கு கூலி வேணும்ல, அதோட விடாம ரகசியமா இருந்த எல்லா ஆதாரங்களையும் பத்திரிகை ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சான். இதை தெரிஞ்சுக்கிட்ட கவர்மெண்ட் வார்டன் நாதனை அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க. உடனடியா அந்த சிறைச்சாலைக்கு வந்த ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாரும் முதல்ல கேப்டனை தான் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வார்டன் நாதரோட ரூமுக்கு வெளியில வந்து நின்று கதவை தட்டிட்டே இருக்காங்க திறக்க சொல்லி. ஆனா இதே ஜெயில இல்ல இன்னொரு ஜெயில தான் கைதியா இருக்க போறன்றதை தெரிஞ்சுக்கிட்ட நாதன் என்ன பண்றாரு, அவரோட துப்பாக்கி எடுத்து அவரையே சுட்டு இறந்து போயிடுறாரு. அப்படியே பேக்ரவுண்ட்ல ரெட்டு பேசுறாரு. நாதனோட தொண்டையை தொலைச்சிக்கிட்டு போன குண்டு ஜெயில் காசுல வாங்கினதா என்னன்னு தெரியல. அப்படி எங்களோட காசுல தான் வாங்கி இருந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு வேற ஒன்றும் இல்ல. வார்டனோட இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு போஸ்ட் கார்டு வந்தது. ஆனா அந்த போஸ்ட் கார்டுல எதுவுமே எழுதி இல்ல. ஆனா அதுல இருக்க சீலை வச்சு ஆண்டி தான் இதை அமைச்சிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள சிரிப்பு வர ஆரம்பிச்சது. ஆண்டி சாக்கடையில குதிச்சு தன்னோட வாழ்க்கையை மனமாக்கிட்டவன். அவன் சொன்ன மாதிரியே அவன் பசிபிக்க நோக்கி போக ஆரம்பிச்சான். ஆனா இந்த உலகத்துல நிரந்தரமும் ஒரு சில பறவைகளை கூண்டுல அடைச்சு வைக்க முடியாது. ஆண்டியும் அப்படிப்பட்ட ஒரு பறவை தான். ஆனா ரெட் ஆண்டி போனதுக்கு அப்புறம் தனிமையா ஃபீல் பண்றாரு. தன்னோட நண்பனை ரொம்பவே மிஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழிச்சு திரும்பவும் பரோலுக்காக ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எப்பவும் வழக்கமா கேட்கிற மாதிரியே கேட்கறாங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு நீங்க 40 வருஷமா இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்பதான் ரெட் பேச ஆரம்பிக்கிறார். திருந்தருதா? எனக்கு அது புரியல. எதுக்காக ஒவ்வொரு தடவையும் அதே கேள்வி கேட்கறீங்க? திருந்தருது அவ்வளவு பெரிய விஷயமா என்ன? அது எனக்கு பெருசாவே தெரியல. சின்ன வயசுலயே அதிகாரியான உங்களை பார்த்து நான் பெருமைப்படுறேன். ஆனா என்ன பார்த்தா எனக்கே கேவலமா இருக்கு. திருந்தருதுன்னா என்ன? வருந்துறது தானே. வருந்துறதுக்கு 1 மாசமோ இல்ல 2 மாசமோ போறாது. 40 வருஷமா உள்ளே இருக்க நான் வருந்தி திருந்தாமலா இருப்பேன். வாழ்க்கையை தொலைச்சிட்டமே தான் வருந்துறேன். இழந்துட்டேன். சின்ன வயசுல கோவத்துல தப்பு பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டேன். நிறைய யோசிப்பேன். பண்ண தப்பு நினைச்சு வருத்தப்படுவேன். பல இரவுகள் அழுதுருக்கு. வேற என்ன செய்ய? இழந்தது தானே. 30 வருஷத்துக்கு முன்னாடி பரோல் அப்ளை பண்ணேன். தெரிஞ்சுதான் அப்ளை பண்ணேன். ஆனா வரக்கூடிய ஆபீசர்ஸ் திருந்திட்டியான்னு கேட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு விளக்கமா பேசினாலும் வந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே ரிஜெக்டட் தான் சீல் போடுவாங்க. நீங்களும் போட்டுருங்க, நேரத்தை கடத்தாதீங்க. ஆனா அவர் பேசுறது எல்லாத்தையும் கேட்ட அந்த ஆபீசர் அவருக்கு பரோல் அப்ரூவ்
அவுட் பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட 40 வருஷமா ராஜா மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா நம்ம ரெட் இந்த ஜெயில விட்டு இப்ப போறாரு. நேரா எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரூக்ஸ் தூக்கு போட்டு இறந்திருப்பார் பாத்தீங்களா, அதே வீட்டை தான் இவருக்கும் கொடுக்குறாங்க. ஏன்னா பரோல்ல இருந்து வெளியில வந்தவங்களுக்கு ஒரு வீடு தருவாங்க. ப்ரூக்ஸ் வேலை செஞ்ச அதே சூப்பர் மார்க்கெட்ல இவருக்கும் வேலை கிடைச்சு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பாத்ரூம் போகணும்னா ஒரு டைம் இல்ல, எப்பெல்லாம் போகணுமோ அப்பெல்லாம் கேட்டுட்டு தான் போறாரு. ஏன்னா பல வருஷங்களா ஜெயில கேட்டு போயிட்டு இப்ப கேட்காம போனா அது கூட வர மாட்டேங்குதுங்கிறாரு. கிட்டத்தட்ட ப்ரூக்ஸோட மனநிலைமையில தான் அவர் இருக்காரு. இந்த வெளியுலகத்துல வாழ முடியுன்ற நம்பிக்கை அவருக்கு இன்னுமே வரல. ப்ரூக்ஸ் மாதிரியே பேசாம தப்பு பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்துடலாமான்னு கூட இவரோட மனநிலைமைக்கு தோணுது. உண்மையான உலகம் ரொம்ப கொடுமையான உலகமா இருக்கு. பயத்தோட வாழறது ரொம்ப கஷ்டம். ப்ரூக்ஸ் சொன்னது எல்லாமே கரெக்ட். அவர் எடுத்த முடிவும் கரெக்ட். தனிமை எவ்வளவு கொடுமையானதுன்னு சொல்லி அப்போதான் ரெட்டுக்கு புரிய வருது. அவர் சாகணும்னு முடிவெடுக்கும் போது கடைசியா ஒரு விஷயம் வந்து அவர் தடுக்குது. அது என்னன்னு பார்த்தா ஆண்டி சொல்லியிருப்பான், நீங்க ஜெயில விட்டு வெளியே வந்தா நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு. அது இப்ப ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டி சொன்ன இடத்தை தேடி போய்கிட்டு இருக்காரு. கடைசியா அந்த மரத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. ஆண்டி சொன்ன மாதிரி பாறைகளால ஆன சின்ன சுவரும் அங்க இருக்கு. அதுல அவன் சொன்ன மாதிரியே அந்த பாறைகளுக்கு ஒவ்வாத சம்பந்தமே இல்லாத ஒரு கருப்பு பாறை ஒண்ணு இருக்கு. அதுக்கு கீழே ஒரு கவர்ல கொஞ்சம் பணமும் ஒரு லெட்டரும் இருக்கு. அதை பிரிச்சு படிக்கிறாரு. ரெட், அந்த ஆண்டி, இந்த லெட்டரை நீங்க படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கணும். இவ்வளவு தூரம் வந்த நீங்க கண்டிப்பா அந்த இடத்துக்கு வருவீங்க. நான் சொன்ன ஊரோட பேர் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? அங்கதான் என்னோட வாழ்க்கையை நான் தொடங்கி இருக்கேன். உங்களை மாதிரி ஒரு நண்பர் என் கூட இருந்தா இன்னும் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள ஆண்டி. அதுக்கப்புறம் ரெட் பேசுறாரு. அவன் சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். ஒன்னு எப்படி வாழணும்னு யோசிக்கிறது, இன்னொன்னு எப்படி சாகணும்னு யோசிக்கிறது. ரெண்டுல நாம எதை தேர்ந்தெடுக்கிறன்றது தான் முக்கியம். சாகணும்னு நினைச்சது ப்ரூக்ஸோட விதி, வாழணும்னு நினைச்சது என்னோட விதி. வாழ்க்கையிலேயே 2வது முறையா இன்னொரு தப்பு செய்ய முடிவெடுத்தேன். பொருள்ல இருக்கவங்க ஊரை விட்டு போக கூடாது. ஆனா அந்த சட்டத்தை நான் மீறதுன்னு முடிவெடுத்தேன். இனிமேலாவது நான் வாழணும்ல. நம்பிக்கை இருந்தா வாழ முடியும். அவன் சொன்னது உண்மையான்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் சொன்னது உண்மைன்னு நான் நினைச்சு வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறேன். முதல் தடவையா நீண்ட தூரம் சுதந்திரமா பயணம் செஞ்சு, ஆனா விதியை நினைச்சு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. எல்லையை தாண்டி போக முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னோட நண்பனை கண்டுபிடிப்பனானும் எனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் நடந்ததுன்னா அவன் சொன்ன பசிபிக் ஓஷன் மாதிரியே என்னோட வாழ்க்கையும் ரொம்ப அழகா இருக்கும். இப்படியே பல மைல்கள் கடந்து வந்து கடைசியா பசிபிக் ஓஷனுக்கு கரையில இருக்கக்கூடிய நம்ம ஆண்டியை கண்டுபிடிக்கிறாரு. இப்படியே பல வருஷமா ஜெயிலுக்குள்ளேயே கழிச்ச நம்ம ரெட்டோட வாழ்க்கை இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. தன்னோட நண்பனோட சேர்ந்து இறுதி காலத்தை இங்கேயாவது கழிக்கலாம்னு சொல்லி கடைசியா தன்னோட நண்பன் கிட்ட வந்து சேர்ந்திருக்காரு. இப்படியே அழகா இந்த கதையை முடிக்கிறாங்க. ரொம்ப அதிகமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோவும் ரொம்ப லென்த்தா வந்துடுச்சு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்க சேனல் மரபணு தமிழன். நான் உங்களுக்கு குமார். இன்னும் ஒரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை கைஸ்.